எப்போ வருவானோன்னு. அதான் சீக்கிரமே வந்துருவான்னு சொன்னேன். இது அவனை நினைச்சு நான் பாடல. நான் ஹீரோயின் ஆக போறல. அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சலி, நீ ஹீரோயின் ஆகி என்ன பண்ண போற? என்னது, ஹீரோயின் ஆகி என்ன பண்ண போறியா? ஆமா, சொல்லு. நிறைய கை நிறைய சம்பாதிப்பேன். அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோ கூட நிறைய படம் பண்ணுவேன். அப்புறம் அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிருவேன். அப்ப எதுக்கு நீ ஹீரோயின் ஆகணும்? பேசாம ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிரேன். நோ நோ நோ, நான் நிறைய நடிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். எனக்கு பெரிய கனவுகள்லாம் இருக்குது. அஞ்சலி, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன யாமினி, சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ சாதிக்கலாமே. நோ நோ நோ, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயின் ஆக முடியும். கல்யாணம் ஆனா ஆன்டி ஆயிருவோம். அப்படிலாம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிக்கலாம், நீ ஹீரோயின் ஆகலாம். உனக்கு என்ன, நீ அழகா தானே இருக்க, கண்டிப்பா ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு வெக்கமா வருது. அப்ப சரி அஞ்சலி, கல்யாணம் பண்ணிக்கிறியா? நோ 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 நோ, நான் ஹீரோயின் ஆனாடா கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல நான் தீவிரமா இருக்கேன். என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹீரோயின், நெக்ஸ்ட் தான் மேரேஜ். அஞ்சலி, ஷில்பா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எஸ் எஸ், ஷில்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என் கூட ஜோடியா கதை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஷில்பா இருந்தா நாங்க ஜாலியா ஊரு சுத்துவோம், தோட்டத்துக்கு போவோம், வருவோம். கடையில போய் முறுக்கு, மிச்சர், பஜ்ஜி, பூண்டானி எதையாவது வாங்கிட்டு வந்து குறிச்சுக்கிட்டே இருப்போம். ஷில்பா நிறைய சாப்பிடுவா, நான் கொஞ்சமா சாப்பிடுவேன். ஆனா ரெண்டு பேரும் நிறைய கதை பேசுவோம். டைம் போறதே தெரியாது. இப்போ எனக்கு 1 மணி நேரம் போறது ஒரு நாள் போற மாதிரி இருக்கு. அதனாலதான் இப்போ ஃபுல்லா நான் ஹீரோயின் ஆகுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியா? ஆமா யாமினி, ஷில்பா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தியா, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இப்ப நீ மட்டும்தான் ஒத்தையில இருக்கா. நீயும் கல்யாணம் பண்ணிக்க, ஜாலியா இருக்கலாம். நோ நோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நோ ஜாலி, ஒன்லி காலி. எதுக்கு அப்படி சொல்ற? இதோ நான் இருக்கேன், நான் ஜாலியா இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னைய படிக்க வச்சாங்க. இதோ இப்போ என்னோட படிப்பும் முடிஞ்சு போச்சு. நான் ஜாலியா தானே இருக்கேன். என் ஹஸ்பண்டும் என்னைய நல்லா பாத்துக்கிறாரு, மாமனார் மாமியாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. நான் நல்லா தானே இருக்கேன். வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட என்னைய போக விடுவாங்க. இதே மாதிரி நீயும் கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே. நடிகை ஆனாலும் ஆகலாம், வேலைக்கு போனாலும் போகலாம். ஓ இஷ்டம் தான். அதனால கல்யாணம் பண்ணிக்கோ அஞ்சலி. நோ யாமினி, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதனால தான் நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் போய் படிச்சீங்க. ஏன் நீங்க வேலைக்கு கூட போலாம். எங்க வீட்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா ரோசாப்பூ அண்ணியே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்க யாரையுமே வேலையும் வாங்க மாட்டாங்க, எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. ஆனா நான் போற வீட்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன் ஷில்பா வீட்லயே அவ ரொம்ப பாவம். அவ தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கா. உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாதே. அவ தினமும் எனக்கு தானே போன் போட்டு புலம்புறா. எனக்கு தான் அவளோட கதை எல்லாமே தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து அவளை ரொம்ப வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ பேசுறதை கேட்கும் போது ரொம்ப பாம்போல இருந்துச்சு. நான் அவளை சமாதானப்படுத்தி வேலையை பாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் என்னோட கெரியரை எப்படி பார்க்க சொல்லுவாங்க? வீட்டு வேலையை தான் பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹீரோயின் ஆகணுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஆசை. அதை நிறைவேற்றியே ஆகணும். சரி அஞ்சலி, அந்த மாதிரி ஒரு இடம் பார்க்கலாம். நோ 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 நோ, அந்த மாதிரி ஒரு இடம்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம். அதனால முதல்ல நான் ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ். அது வரைக்கும் நோ மேரேஜ். சரி, உனக்கு ஒரு 35 வயசுல தான் ஹீரோயின் சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிப்ப. 35 ஆனாலும் பரவாயில்ல, 45 ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம். நீ கல்யாணம் பண்ணிப்ப, ஆனா உன்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாவ. என்ன சொல்ற? ஆமா, வயசாயிடுச்சுன்னா யாரும் உன்னைய கல்யாணம் பண்ணிப்பா? கண்டிப்பா அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னைய நினைச்சு நினைச்சு மாமாவும் அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே மாமாக்கு இப்பவே உடம்பு சரியில்லை.
நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம 40-45 வயசுல இருந்தா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அஞ்சலி. ஏற்கனவே உன்னோட தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்பவே மாப்பிள்ளை தேடுறது கஷ்டம்தான். ஏன் அக்காவுக்கு முடிக்காம தம்பிக்கு முடிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கல்யாணம் நடக்கிறதுல பெரிய சிக்கலாயிரும். அப்படியே யாராவது வந்தாலும் உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் நீ இந்த மாதிரி ஹீரோயின் ஆக போற, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. நான் சொல்றது கேளு அஞ்சலி, கல்யாணம் பண்ணிக்கோ. எஸ் யாமினி, நீ சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கதான் செய்யுது. சப்போஸ் வயசு ஆயிருச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கவே முடியாதுல்ல. ஆமா, அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது. உன்னைய நினைச்சு எல்லாருமே வீட்டுல வருத்தப்படுவாங்க. நான் கூட வருத்தப்படுவேன். எனக்கே உன்னோட வயசு கம்மி தான், ஆனா நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீயும் கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை நிஜமாலே நல்லா இருக்கும். ஓகே யாமினி, ஓகே. நான் இத கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பையன் கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் என் ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி பையனா இருக்கணும். நான் ஹீரோயினா நடிக்கிறேன்னு சொன்னா அவன் முத்துக்கிடணும். அந்த மாதிரி நல்ல பையனா கிடைச்சா எனக்கு ஓகே தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல. சூப்பர் அஞ்சலி, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. கிடைச்சா பண்ணிக்கிடலாம், அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆயிடுறேன். சரி அஞ்சலி, வரியா தோட்டத்துக்கு போவோம்? தோட்டத்துக்கா? வாவ் சூப்பர். நீ தானே சொன்ன அடிக்கடி ஷில்பா கூட தோட்டத்துக்கு போவேன்னு. இப்போ அவ இல்லாம போர் அடிக்குதுன்னு சொன்னல, வா நம்ம தோட்டத்துக்கு போலாம். அங்கதான் சரோஜினி இருக்கா, நெட்டமரி அக்கா இருக்காங்க, சரோஜா அக்கா இருக்காங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வரலாம். ஓகே யாமினி, வா போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். சரி அஞ்சலி. என்ன அஞ்சலி பிள்ளைங்க வர ரொம்ப நாள் கழிச்சு பயணி குடிக்க ஆசை வந்துக்குமா? எல்லாத்தையும் தூக்கி தாச்சில வர ஊத்தி விட்டனே. பயணி கேட்டுட்டா என்ன பண்றது? சரி அவிய கிட்ட சட்டுன்னு ஒரு கலச பயணி இறக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஹாய் ஆண்டி. காய் காய் காய். காயா? என்ன காய்? யப்பு, அஞ்சலி பிள்ளை காய் சொல்லிச்சலமா, அதுக்கு நான் பதிலுக்கு காய் சொன்னேன். ஓ அப்படியா? ஆண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, தாச்சில பயணி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வெந்த உடனே தான் கார்பெட்டி ஊத்தணும். ஏற்கனவே ஒரு தடவை ஊத்தி போட்டிருக்கேன், இது ரெண்டாவது. ஓ அப்படியா, சூப்பர். அஞ்சலி இவங்க யாரு? இவங்க தான் நம்ம தோட்டத்துல பனை ஏறுற குடும்பம். அப்படியா? நான் இவங்களை பார்த்ததே இல்ல. நீ அவ்வளவா தோட்டத்து பக்கம் வந்தது இல்லல? வந்தாலும் அங்க விவசாயம் பண்ற இடத்துக்கு வந்துட்டு அந்தால போயிருவேன். ஆண்டி இங்கதான் பனி நீர் காய்ப்பாங்க, இங்கதான் சமைப்பாங்க, இங்கே தூங்கிடுவாங்க. அப்போ வீட்டுக்கு எப்போ? வீடு ரொம்ப தூரம், இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி. அதனால அம்மா கிட்ட சொன்னேன் ஓயாம போயிட்டு வர முடியலன்னு. அம்மா இங்கே தங்கிக்கமான்னு சொல்லிட்டாவ. நான் இப்ப கொஞ்ச வருஷமா இங்கதான் தங்கி கிடக்கேன். அப்படியா? நானும் இப்பதான் உங்களை பாக்கேன். நான் உன்னைய பாத்திருக்கேன், உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்ல. எல்லாரையும் எனக்கு தெரியும், உங்க அம்மையும் எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? ஆமா, என் புருஷே பனை ஏறுவாவே, நான் பயணி காய்ப்பேன். இங்கேதான் சமைப்பேன், இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்து தூங்கிடுவோம். அப்படின்னா உங்களுக்கு பசங்களாம் இல்லையா? இருக்குமா, பிள்ளைகள் இருக்கு, 2 பிள்ளைகள் இருக்கு. என் மாமா பள்ளியிடத்துக்கு போயிருக்கா, அவளும் இங்கதான் வருவா. நம்ம ஊர் பள்ளியிடத்துல தான் சேர்த்திருக்கேன். ஓ அப்படியா? உங்க மகன்? என் மகன் காலேஜ் படிப்பு முடிச்சிட்டான், தியேட்டருக்கு படிச்சிட்டு இருக்கான். இந்த சினிமாலாம் எடுப்பாவல்ல அந்த படிப்பு. வாட், உங்க மகன் டைரக்டரா? ஆமாமா, தெரியாதா? இது வரைக்கும் தெரியாது ஆண்டி, உங்க ஹிஸ்டரியை நான் கேட்டதே இல்லை. சீ,
ஆமாம்மா. ஏய் அஞ்சலி, வாசனை சூப்பரா வருதுல்ல. ஆமாம்மா, கருப்பட்டி வெந்து வருதுல்ல, வாசனை நல்லா இருக்கும். ஐனிய தாச்சில ஊத்தி காய்க்க ஆரம்பிச்சாலே வாசனை தான். இந்த தோட்டம் முழுக்க மணக்கும். ரெண்டு பேருக்கு கொஞ்சோண்டு கூப்படி தானே குடிக்கிறீங்களம்மா? நோ ஆன்ட்டி, நோ, சுட்டுரும். சூடாதும்மா, ஆற வச்சு குடிங்க. சேரட்டையில ஊத்தி தரட்டுமா? நோ ஆன்ட்டி, வேண்டாம். எப்பு, உனக்கு வேணுமா? ஆண்டி, எனக்கு கருப்பட்டி தான் வேணும். இது சூடா இருக்குல்ல, இப்ப சாப்பிட முடியாது. கருப்பட்டி தானே வேணும், எத்தனை வேணாலும் கேளு. இந்தா இருக்கு பாரு, வந்து எடுத்துக்கமா வா. சரி ஆண்டி, வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போறேன். எப்ப வீட்டுக்கு ஒரு 2 கிலோ தந்து விடட்டுமா? அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க. இல்ல ஆண்டி, இப்ப வேண்டாம். அத்தை வேணும்னா மச்சான்ட்ட சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கொடுத்து விடுங்க.